நடைபயணம் எனக்கு புதுசு கிடையாது. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியை காப்போம் என்று 2 நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். 2 நாள் நடந்த தாமிரபரணி பாபநாசத்திலிருந்து புன்னக்காயல் வரைக்கும் நடந்தன. வைகை ஆற்றை காப்போம் 2 நாள் நடந்து போனேன். வைகை ஆற்று மேகமலை வெள்ளிமலை அடிவாரத்தில் இருந்து அரசமங்கலம் ஏரி வரைக்கும் ராமநாதபுரத்தில். காவிரி ஆற்றை காப்போம் என்று ஒகேனக்கல்ல இருந்து பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் நடைபயணம் பண்ணேன். அங்கங்க நடந்து நடந்து துண்டு பிரஸ் எல்லாம் கொடுத்தேன் 3 நாள். பாலாத்தை காப்போம், அந்த பில்லூர் அங்கிருந்து கிட்டத்தட்ட சதுரங்கப்பட்டினம் பாலாறு அது வரைக்கும் 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். நான் அத்திக்கடு அவனாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று 2 நாள் பண்ணேன். அன்னூர்ல இருந்து எல்லாம் போயிட்டு அங்க பல பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டு அதை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று. அதே போன்று காவிரி டெல்டா பகுதியில் பெட்ரோகெமிக்கல் மண்டலம் வர வேண்டாம், அங்கே மிகப்பெரிய பாதிப்பு என்று 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டு ஒரு துண்டு பிரசுரம் கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை எதிர்ப்பு தெரிவித்தோம். அது முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோகெமிக்கல் மண்டலம் அங்க வரல. யாரால? நம்மால மட்டும்தான் வரல. அங்க வரல. வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. 45 கிராமங்கள் நாசமாகிட்டு. அதே போன்று காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். காவிரி டெல்டா பகுதியில் ஒவ்வொரு ஊரா போனேன். அங்க போய் துண்டு பிரசுரம் எல்லாம் கொடுத்து பொதுக்கூட்டம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்களுக்கு பாதுகாப்பு மண்டலம், இந்த மண்டலத்தை காவிரி டெல்டாவை மண்டலமா அறிவிக்க சொல்லி சொல்லி இன்னைக்கு மண்டலமா வந்திருக்கு. அதற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதன் பிறகு சோழர் பாசன திட்டம் என்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்ட. அதெல்லாம் அந்த காலத்தில் சோழர் மன்னர்கள் காலத்தில் பாசனம் அப்படி செழுமையா இருந்தது பொன்னேரியிலிருந்து. ஆனால் இப்பொழுது அது எதுவும் இல்லை. அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று 2 நாள் நடைபயணம் மேற்கொண்ட. தருமபுரி ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று 3 நாள் நடைபயணம் தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொண்ட. 3 நாள் அது அங்கங்கே போய் எல்லா மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஏன் இங்க நாம் விரும்பும் சென்னை என்று கிட்டத்தட்ட 5 நாள் நடைபயணம் சென்னை மக்கள் மத்தியில் அங்கே போய் துண்டு பிரசுரம் கொடுத்து புத்தகத்தெல்லாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். இதை எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் சைக்கிள் பயணம்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என 22 ஆண்டுகளுக்கு முன்பு 3000 இளைஞர்களை வைத்து சைக்கிளிலே 23 கிலோமீட்டர் சுத்தி வந்து விழிப்புணர்வு, அதுதான் தொடக்கம். அதன் பிறகு நீதிமன்றத்துக்கெல்லாம் சென்று இப்போது சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலமா அறிவிச்சிருக்கிறார். அதே போன்று வாலாஜாலிருந்து வாணியம்பாடி வரைக்கும், வாலாஜா ராணிப்பேட்டையிலிருந்து வேலூர் வரைக்கும் 32 கிலோமீட்டர் சைக்கிள் பாலாத்தை காப்போம் என்று போயிட்டு கலெக்டர் போயிட்டு அந்த கழிவு நீர்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து அதெல்லாம் எவ்வளவு பண்ணிருக்கோம். இன்னும் செய்ய போறோம் நம்ம. ஏன்னா இது வேற எந்த கட்சியோ எந்த அமைப்பும் செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இதோட முக்கியத்துவம் தெரியாது. கொசத்தலை ஆத்துல ஆந்திரால தடுப்பணை கட்டுறான், ஆனா இவங்கிட்ட கட்ட தெரியல. எப்படி பாரு, அங்க கட்டுறாங்க, அவங்களுக்கு அது தேவை கூட இல்ல. ஆந்திராவில் அந்த பார்டர்ல இருக்கு, அது தேவை கூட இல்லை, ஆனா அவங்க கட்டுறாங்க. ஆனா இங்க இருக்கிற தமிழக அரசு இங்கதான் நமக்கு தான் வருது, கொசஸ்தலை வருது, அந்த ஆரணி ஆறு வருது, இந்த கூவம் ஆறு எல்லாமே அதெல்லாம் இணைச்சி பண்ணா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் செழுமையா மாத்தலாம். நம்ம செழுமையா மாவட்டத்தை மாத்த முடியும், என்னால மாத்த முடியும். ஆனா அதை பத்தி இவங்களுக்கு அது தெரிய கூட இல்லை. ஆக இவ்வளோ செயல் திட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நல்ல கடுமையாக நீங்கள் வேலை செய்யுங்கள். நாம் ஆள வேண்டும், நாம் ஆட்சிக்கு வரணும். நீங்கள் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்க வேண்டும்.